Welcome to the Hindu News Analysis of PMIAS Academy. I am Priyanka Sundar. I am going to handle the current affairs session for the date 5/1/2021. So these are the topics for today's current affairs analysis. COVID vaccination programs are set to begin, and the bill to safeguard ICC members, budget session to be held amid curbs and development of energy efficiency in India, maximum governor, FATF, quality gigs, a solution to urban unemployment. So these four are editorial. So let's go into the analysis. So the first one is about the biggest COVID-19 vaccination program is set to begin. So our Prime Minister of India has addressed that our vaccination program is going to begin. It's going to be the biggest vaccination program, and he has addressed certain things. And he said that it is one of the major initiative towards Make in India campaign அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த லைட் ஆஃப் திஸ் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் கோவிட்-19 கோவிஷீல்டு கோவேக்சின் வேக்சின்ஸ் பற்றினா. ஸோ அனதர் டைம் நம்ம இன்னைக்கு ஒரு தடவை பார்ப்போம். ஸோ அதை தான் இதில் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் வேக்சின்ஸ் அப்படிங்கிறனால விச் சப்போர்ட்ஸ் தி மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு கோவிட்-19 வேக்சின்ஸ் வந்து ரெண்டு வேக்சின்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன்று கோவிஷீல்டு பை சீரம் இன்ஸ்டிடியூட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோவேக்சின் பை பாரத் பயோடெக். நெக்ஸ்ட் கோவிஷீல்டு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ பூனே பேஸ்ட் ஆர்கனைசேஷன் and the vaccine is based on AstraZeneca Oxford vaccine and has been given conditional approval வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட வேக்சினோட எஃபிஷியன்சி வந்து 70.4% சொல்லியிருக்காங்க at the end of the phase 3 trial. அண்ட் இது வந்து இட் யூஸ்ட் non-replicated virus as a vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. non-replicated virus அப்படின்னா அந்த வைரஸ் வந்து நம்மளோட பாடியில் இன்ஃபியூஸ் பண்ணும்போது இட் வில் கிரியேட் அன் இம்யூன் சிஸ்டம் அகைன்ஸ்ட் தி கொரோனா வைரஸ். நம்ம எதுக்கு அகைன்ஸ்டாக வந்து அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இட்ஸ் non-replicated virus as a vector அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவேக்சின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரத் பயோடெக் அலாங் வித் ICMR ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் இந்த phase 3 ட்ரையலில் தான் இருக்குது. அண்ட் எஃபிஷியன்சி டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால ட்ரக் கண்ட்ரோலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 months அது மார்க்கெட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 months அது வேக்சினேஷன் கொடுக்கும்போது எவ்ரி ஃபோர்ட்நைட் வந்து அதோட எஃபெக்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது தட்ஸ் ஆல் அபவுட் தி கோவேக்சின். ஸோ தீஸ் 2 things யூ ஹேவ் டு நோ அபவுட் தி இன் திஸ் ஆர்டிக்கல். இது ரெண்டு பற்றி தான் தெரியணும். அண்ட் எஸ்டர்டேவே நம்ம வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றிலாம் நம்ம பார்த்துக்கோம் டீடைல்டாக. ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ப்ளீஸ் சீக்ஸ் சேஃப்கார்ட் ஃபார் ICC மெம்பர்ஸ். ஸோ ஒரு பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில். இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இன்டர்னல்ஸ் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸை வந்து பப்ளிக் சர்வன்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பில். ஸோ அப்படி டிக்ளேர் பண்ணாங்கன்னா இட் வில் ப்ரொவைட் சேஃப்கார்ட்ஸ் டு தோஸ் members of the ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோட மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்கார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கிடைக்கும் அண்ட் எனேபிள் தேம் டு ஆக்ட் வித்வுட் ஃபியர் அண்ட் ஃபேவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா வித்தின் 3 monthsக்குள்ளே கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ICC வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசிசிக்கு வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. தட் இஸ் அந்த டைம்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் வேலிட் ரீசன் வந்து சொல்லணும். என்ன வேலிட் ரீசனாக இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அந்த உமனை வந்து அந்த அஃபண்டர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்கல்ல விக்டிமை, லைக் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து த்ரெட்டனிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 3 monthsங்கிற டைம்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு வேலிட் ரீசனை வந்து சப்மிட் பண்ணணும் ICC அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் வந்து கண்டிப்பாக வந்து ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் பிளாக் லெவல்லையும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒர்க் பிளேஸில் ஒர்க்கிங் மெம்பர்ஸ் வந்து மோர் தேன் 10 மெம்பர்ஸாக இருந்தால் அங்கே டெஃபினட்டாக வந்து ICC இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லெஸ் தேன் 10 மெம்பர்ஸாக இருந்தால்
அங்கே அதுக்கு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டை போய் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு செப்பரேட் ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவலெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணுவார். ஸோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஐசிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து சீனியர் உமன் மெம்பராக தான் இருக்கணும். சப்போஸ் அப்படி சீனியர் உமன் மெம்பர் இல்லை அப்படின்னா, எந்த ஒரு உமன் நாமினியும் இல்லை அப்படின்னா, உமன் ஷுட் பி நாமினேட்டட் ஃப்ரம் அனதர் வேற ஏதாவது ஆஃபீஸ்லேருந்து நாமினேட் பண்ணணும், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்லேருந்து, ஒர்க் பிளேஸ்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு உமனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that's all about this particular article. இந்த particular article வந்து இதுதான். that is பில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க பாம்பே ஹைகோர்ட்டில். எதுக்குன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோட மெம்பர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும், சேஃப் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அவங்கள பப்ளிக் சர்வன்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதனால we have seen about prevention of sexual harassment of women act பற்றி நாம பார்த்தோம். So that's all about this article. And next one is about budget session வந்து COVID-19 டைம்லும் கண்டிப்பாக நடக்கும். லைக் எவ்ரி இயர் பட்ஜெட் செஷன் வந்து Feb 1st வந்து நடக்கும். ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக நடக்கும் வித் அப்ராப்ரியேட் சேஃப்கார்ட்ஸோட டெஃபினட்டாக வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ நம்ம பார்லிமெண்ட் செஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இஸ் எம்பவர்ட் டு சமன் தி பார்லிமெண்ட், ஈச் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் லைக் டோட்டலாக பார்லிமெண்ட்ல 3 செஷன் இருக்கு. பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் வந்து ஃபெப் டு மார்ச் வரைக்கும். மான்சூன் செஷன் BMW ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட், மான்சூன், வின்டர். பட்ஜெட் செஷன் ஃபெப் டு மார்ச். நெக்ஸ்ட் மான்சூன் வந்து ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகும், ஜூலை டு செப்டம்பர். அண்ட் வின்டர் செஷன் வந்து நவம்பர், டிசம்பர். ஃபெப் டு மார்ச், ஜூலை டு செப்டம்பர், நவம்பர் டு டிசம்பர். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் 3 செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கேப் வந்து 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2 டைம்ஸ் அது வந்து மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மந்த்ஸ்க்கு மேலே கேப் வந்து இருக்கக்கூடாது 2 செஷனுக்குள்ள டைம் கேப். எது செஷன் அப்படின்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் செஷன் எடுத்துட்டோம்னா அது ஃபெப்ல ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ அந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து அந்த அந்த பர்டிகுலர் மே 31st எண்ட் ஆகுதுன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபெப் டு 31st மே தான் வந்து அந்த ஒரு செஷன் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் இட்ஸ் ப்ரோரோகேஷன், அதோட எண்டிங், அதுதான் வந்து செஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பட்ஜெட் செஷன் பற்றி பார்த்தோன்னா இது ஃபெப் டு மே வந்து நடக்கும். ஸோ மோஸ்ட் க்ரூஷியல் செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட். பட்ஜெட் வந்து இந்த டைமில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் செஷன் வந்து இந்த செஷனில் எவ்ரி இயர் வந்து பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவார் போத் ஹவுசஸ்லையும். அண்ட் மெம்பர்ஸ் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ டேக்ஸ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் மான்சூன் செஷன் பார்த்தோன்னா ஜூலை டு செப்டம்பர் நடக்கும். மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் வின்டர் செஷன் வந்து இது இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் செஷன் ஆஃப் ஆல் வந்து இதுதான். held mid November and to mid December every year வந்து நடக்கும். லைக் இந்த 2 பட்ஜெட் அண்ட் மான்சூன் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணாத எல்லாமே வந்து வின்டர் செஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பார்லிமெண்ட் செஷன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அன் எடிட்டோரியல், தட் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஏன் வந்ததுன்னா, டிஸ்காம் நம்மளோட யூனியன் பவர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தட் இஸ் ஹி ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதில் வந்து ஹி அனௌன்ஸ்ட் லே டவுன் யூனிஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் வந்து யூனிஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதனால டிஸ்காம்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்காம்ஸ்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர்ஸ் வந்து they didn't pay the electricity bill பே பண்ணல. ஸோ அதனால there is a drop in the payment rates வந்து ட்ராப்ஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாங்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கல்ல நிறைய டேட்டா வந்து அட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டேட்டா அப்படின்னா, ஸோ இந்தியாவோட ரெசிடென்ஷியல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், தட் இஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து 2030 வந்து டபுள் ஆகும் கண்டிப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டொமஸ்டிக் அப்ளையன்ஸோட நீட் வந்து கண்டிப்பா வந்து 2030 பார்த்தோம்னா அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கன்சர்ன் ஃபார் டிஸ்காம்ஸ். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரெஸ்ல இருக்கா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கா டிஸ்காம்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸோட கன்சம்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் இட் வில் ஆட் டு தி டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ கமர்ஷியல் யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கமர்ஷியல் யூனிட்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் யூனிட்ஸ்க்கு வந்து தே வில் பி சார்ஜிங் மோர் 5 rupees per யூனிட்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து 2 rupees per யூனிட் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸில் அதிகம் ஆச்சுன்னா அண்ட் ஃபர்தராக அவங்க ஒன்றும் ப்ராப்பர் பில்ஸ்லாம் பே பண்ணாமல் இருந்ததுன்னா இட் வில் ஃபர்தர் ஆட் அப் டு தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா என்ஹான்சிங் தி எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எனர்ஜி எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்ணுனா இட் வில் பிரிங் டவுன் தி ஹவுஸ் ஹோல்ட் எனர்ஜி பில்ஸும் வந்து கம்மியாகும் அண்ட் டிஸ்காம்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்தியா சிக்னிஃபிகண்ட் அடாப்ஷன் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். ஸோ ரீசெண்டாக ஒரு சர்வே நடந்தது, இந்தியா ரெசிடென்ஷியல் எனர்ஜி சர்வே. யாரு கம்மி விச் மீன்ஸ் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ்லாம் வந்து அந்த எனர்ஜி எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே நடந்தது. இது யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டோட்டலாக எத்தனை ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா நியர்லி 15,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அக்ராஸ் 21 states வந்து அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரிப்போர்ட்? அதோட ரிப்போர்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 75% ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 75% ஆஃப் தி ஏசி அண்ட் மோர் தேன் 60% ஆஃப் தி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார் லேபிளிங் இருக்குது. ஸ்டார் லேபிளிங்கில் என்ன அப்படின்னா பியூரே ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும் வந்து ஸ்டார் லேபிளிங் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிக்கு பார்த்தோன்னா 5 stars கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு. ஸோ அது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மோர் ஸ்டார்ஸ் மீன்ஸ் மோர் எனர்ஜி எஃபிஷியன்சி, லெஸ் ஸ்டார்ஸ்னா லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். லைக் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வந்து அர்த்தம் லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட்னா. ஸோ அதுதான் வந்து ஸ்டார் லேபிளிங். ஸோ 75 greater than 75% ஆஃப் ஏசி அண்ட் மோர் தேன் 60% ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார் லேபிளிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 90% ஆஃப் இந்தியன் ஹோம்ஸில் வந்து எல்இடி லேம்ப்ஸ் ஆர் டியூப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் எல்இடி லேம்ப்ஸ் ஆர் டியூப்ஸ் வந்து வில் கன்சியூம் லெஸ் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. பட் தெர் ஆர் சம் அப்ளையன்சஸ் விச் ஆர் லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். அதுவும் வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா சீலிங் ஃபேன்ஸ் 90% ஆஃப் த ஃபேன்ஸில் 3% தான் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 60% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பார்த்தோன்னா ஓல்டு டெலிவிஷன்ஸ் தான் இருக்குது. விச் மீன்ஸ் இட் வில் கன்சியூம் மோர் எலக்ட்ரிசிட்டி ஓல்டு டெலிவிஷன்ஸ்லாம். அண்ட் டெசர்ட் 15% ஆஃப் த டெசர்ட் கூலர்ஸ் வந்து நாட் கவர்ட் அண்டர் தி லேபிளிங் ப்ரோக்ராம் கீழே வந்து கவர் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இது கண்டிப்பாக வந்து இன்னும் எல்லா அப்ளையன்ஸஸும் வந்து நம்ம எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். ஸோ தட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து டெஃபினட்டாக கம்மி ஆகும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி வந்து ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நீட் டு இம்ப்ரூவ் தி அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நேஷன் வைடில் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா லைக் அந்த ஸ்டார் லேபிள்ஸ் பற்றியே வந்து அந்த பியூரே ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ஸ்டார் லேபிள்ஸ் பற்றி பீப்புள் ஒன்றும் அவேராகவே இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும், எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸில் அப்படிலாம். ஸோ அந்த ஒரு டீசென்ட்ரலைஸ் அண்ட் கன்சியூமர் சென்ட்ரிக் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து நீட் டு மானிட்டர் சப்ளை குவாலிட்டி அண்ட் சேஞ்சிங் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆன் ரியல் டைம் பேசிஸ். எப்படி வந்து கன்சம்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் லெட்ஸ் கோ இன் டு தி நெக்ஸ்ட் அனாலிசிஸ். மேக்ஸிமம் கவர்னர். ஸோ இது என்னன்னா ரீசெண்டாக கேரளாவில் வந்து கேரளா கவர்னர் வந்து நிறைய விஷயத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாரு த்ரூ பவர்ஃபுல் ஒரேட்ரி மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வாய்ஸ் மூலமா ஒரேஷன் மூலமா நிறைய விஷயத்துல வந்து அவர் இன்டர்ஃபியர் ஆகுறாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா கவர்னர் frequently using his powerful oratory to defend the center, like through oration he is defending the center அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. And he also questioned the state on sensitive topics which undermine the democratic process. ஸ்டேட்டோட நிறைய சென்சிட்டிவ் டாபிக்ஸ்ல வந்து இவர் கொஸ்டின் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. And the Kerala governor he refused to convene a special session of the assembly. Like Kerala government planned to have a special session and he did not give permission because governor da வந்து he has to summon the session and he refused to give permission.
ஸோ he questioned the urgency of the special session. எதுக்கு இந்த டைம்ல வந்து ஸ்பெஷல் செஷன் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொன்ன what he thought is that the assembly lacked the jurisdiction to offer solution to farmers protest. அசம்பிளி கேரளா கவர்மெண்ட் ஏன் ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பத்தி பேசுறதுக்காக தான். ஸோ கவர்னர் வந்து என்ன நினைச்சாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து they don't have jurisdiction to talk about this particular issue and offer a solution to the farmers protest அப்படின்னு வந்து he itself thought, and he didn't give any permission to the assembly for the session அப்படின்னு சொல்லியிருக்காரு. And this act is like encroachment upon the powers of the legislatures and elected government and abuse of the authority, that is nominal head governor. லைக் இந்த மாதிரி வந்து தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்றதுனால இட்ஸ் லைக் ஒரு என்க்ரோச்மெண்ட் அப்பான் த லெஜிஸ்லேச்சரோட பவர் ஒரு ஆர்பிட்ரரியா வந்து இருக்கு, லெஜிஸ்லேச்சரோட பவருக்கு மேல வந்து இருக்கு. அண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கவர்னரோட பொசிஷனே வந்து அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், தட் இஸ் தி கவர்னர், அண்ட் சிஎம், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்க 4 பேர் தான் வருவாங்க. And chief minister and state council of ministers, they are elected by the people. And constitutional head, that is governor வந்து they are not he is not elected, டைரக்டா வந்து சென்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இவரை. பட் he has no connection with the state, ஸ்டேட்டோட எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. he itself will not be belonging to that particular state where he is posted. ஸோ அதுதான் வந்து கவர்னர். ஸோ ஏன் வந்து அவர் எலெக்ட் பண்ணல அப்படின்னா he has a dual role இருக்கு. ஒன்று ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்காரு, அனதர் வந்து ஒன்று யூனியனோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இவர் தான். இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கண்ட்ரோல் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் ஒன்லி த்ரூ தி ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர். யூனியன் வந்து ஸ்டேட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர், பிகாஸ் இஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த சென்டரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கவர்னர். ஸோ கவர்னர் மூலமாக தான் வந்து தே கேன் பி ஏபிள் டு ரூல். அதனால தான் வந்து இட்ஸ் நாட் கிவன் எனி the post of the governor was not an elected body, it's an unelected, it's not elected body. So that's all about this particular current affairs. And next article is about the Financial Action Task Force. So இதுல இந்த particular editorial போகிறதுக்கு முன்னாடி we have to see about what is Financial Action Task Force. So இது வந்து G7 organization தான் வந்து establish பண்ணாங்க 1989. It's an intergovernmental body. இது வந்து it's a policy making body which works to generate necessary political will to bring about national legislative and regulatory reforms in various areas. For example, இதோட ஜாப் என்னன்னா மணி லாண்டரிங் வந்து காம்பேக்ட் பண்றது, டெரரிசம் வந்து காம்பேக்ட் பண்றது, டு கவுண்டர் த ஃபைனான்சிங் ஆஃப் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். லைக் அதுக்கான வெப்பன்ஸ் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த வெப்பன்ஸ் வாங்குறதுக்கான மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதை வந்து கர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப்ஸ்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான பாலிசிஸ், ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் அதெல்லாம் கொண்டு வரது தான் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஜாப். ஸோ இதோட செக்ரட்டரியேட் பார்த்தோம்னா ஜவுஸ்டஸ் OECD, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பாரிஸ், அங்கே தான் வந்து FATF ஓட செக்ரட்டரியேட்டும் இருக்கு. அண்ட் இதோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நாம பார்த்தோம். மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்றது, டெரரிசம் ஃபினான்சிங்கை ப்ரிவென்ட் பண்றது, அண்ட் preventing the financing of proliferation of weapons of mass destruction. So இதெல்லாம் இதோட ரூல்ஸ். ஸோ இதில் டோட்டலாக 37 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியாவும் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் FATF தான். அண்ட் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே 2 லிஸ்ட் இருக்கு. ஒன்று கிரே லிஸ்ட், இன்னொன்று பிளாக் லிஸ்ட். ஸோ கிரே லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வந்து இஃப் இட் இஸ் அ சேஃப் ஹேவன், எதுக்குன்னா ஃபார் சப்போர்ட்டிங் டெரர் ஃபண்டிங்க்கு, மணி லாண்டரிங்க்கு, அது அப்படிலாம் தெரிஞ்சுது அப்படின்னா FATF will put that particular country in the grey list. And அதே வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா for a longer period they will be put in the black list. This country known as non-cooperative countries or terrorists. Territories are put under cooperative countries or non-cooperative territories are put under the black list. So, like these countries வந்து எதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டெரர் ஃபண்டிங்கை, மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது FATF வந்து they will be revising the black list regularly and they will be adding and deleting the entries. ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுவாங்க, டெலிட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரே லிஸ்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வச்சாங்கன்னா
ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வந்து கிரே லிஸ்ட்டுக்கு போச்சுன்னா தேர் வில் பி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து அஃபெக்ட் ஆகும், பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அண்ட் ட்ரேடிங் வந்து எதுவுமே நடக்காது அந்த கண்ட்ரியோட. ஸோ இந்த மாதிரியான ரெப்பர்கஷன்ஸ்லாம் தே ஹேவ் பர்டிகுலர் கண்ட்ரி ஹேஸ் டு ஃபேஸ் இஃப் இட் இஸ் பிளேஸ் அண்டர் தி கிரே லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இட் இஸ் இன் தி கிரே லிஸ்ட்ல தான் FATF வச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து in the coming days FATF ஓட global meet is going to be held. So in the light of that பாகிஸ்தான் வந்து okay we have to come out of the grey list. அதுக்காக அந்த ஒரு மோட்டிவ்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெரரிஸ்ட் ஜாக்கிர் உர் ரஹ்மான் லக்வி LET ஆப்ரேஷன்ஸ் கமாண்டர் அவங்கள அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் he is the one who is responsible for our 2008 மும்பை attacks. அவரு தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லைட் ஆஃப் அப்கமிங் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட குளோபல் மீட்காக ஸோ தட் த கண்ட்ரி கேன் பி ரிமூவ் ஃப்ரம் தி கிரே லிஸ்ட். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ இது வந்து G7 நேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது பாலிசி மேக்கிங் பாடி அண்ட் ஒரு செக்ரட்டரியேட் வந்து ஹவுஸ் அட் OECD ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பாரிஸ். இது மணி லாண்டரிங் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, டெரரிசம் ஃபைனான்சிங் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஃபைனான்சிங் ஆஃப் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. 37 மெம்பர்ஸ் இருக்காங்க டோட்டலாக. அண்ட் 2 ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. இந்தியாவும் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மெம்பர். அண்ட் நம்ம கிரே லிஸ்ட்னா என்ன, பிளாக் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். கிரே லிஸ்ட்னா அதுதான் டெரரிசம் ஃபைனான்சிங் மணி லாண்டரிங் சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து கிரே லிஸ்ட்ல வைப்பாங்க. ஸோ அதே வந்து ரொம்ப லாங் டேர்ம் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்ததுன்னா தே வில் பி புட் அண்டர் தி பிளாக் லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி குவாலிட்டி கிக்ஸ் அ சொல்யூஷன் டு அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா லைக் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் அண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. லைக் எப்போ வேணுமோ அவங்க நம்ம ஹையர் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ நம்ம அவங்கள ஃபயர் பண்ணிக்கலாம். லைக் அந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரிசெஷனில் இருக்குது. தட் இஸ் Q1 படி கான்ட்ராக்ஷன் 23.4% அண்ட் Q2ஓட கான்ட்ராக்ஷன் நியர்லி 7.3% சம்திங்கில். ஸோ அதனால டிபேட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து எக்கனாமியை வந்து ரிவைவ் பண்ணலாம், இந்த வி ஷேப் ரெக்கவரி எப்படி கொண்டு வரலாம், ஃபிஸ்கல் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிபேட் இருக்கோ தவிர எம்ப்ளாய்மெண்ட் பற்றின ஒரு டிபேட் அந்த ஒரு சைடே வந்து எல்லாரும் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இதில் இந்த ஆர்டிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சென்டர் ஃபார் மானிட்டரிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்ன டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்து தேர் இஸ் அ குளோபல் ஒரு கிராஜுவல் ஸ்லோ டவுன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கவரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ரூரல் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெட்டராக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம் சச் அஸ் நரேகா, தட் இஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். அதுதான் வந்து MG நரேகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைக் இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுதான் வந்து நரேகா, இதுதான் அந்த ஸ்கீம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதில் எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் அவுட்லே தட் இஸ் பர்சன் ஒர்க்கிங் டேஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இன்னமுமே வந்து 13% ஆஃப் த டோட்டல் ரூரல் பீப்புளோட டிமாண்ட்ஸ் வந்துமே இன்னும் மீட் பண்ண முடியல அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்கதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியன் சிட்டிஸ்லலாம் பார்த்தோம்னா பிஸ்னஸ் வந்து டோட்டலாக ஷார்ட்டட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா தே ஜஸ்ட் லெஃப்ட் அ ஜாப் அண்ட் சர்ச்சிங் ஃபார் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ஜாப். அந்த நியூ ஃபார்ம் ஆஃப் ஜாப் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் கிக் எக்கனாமின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ நியூ சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தி பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி கிக் ஒர்க்கர்ஸ்னால் வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கர்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் இருப்பாங்க, அதுதான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிக் ஒர்க்கர்ஸ் பற்றி. எங்கன்னா 11 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் 5 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால் ஃபேர் பே, ஃபேர் கண்டிஷன்ஸ், ஃபேர் கான்ட்ராக்ட்ஸு, ஃபேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த 5 கண்டிஷன் பேஸ் பண்ணி சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த சர்வேயோட ரிசல்ட் வந்து என்னன்னா 2 firms, தட் இஸ் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அர்பன் எக்கனாமி மட்டும்தான் வந்து அதோட ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 10 வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்கு. அண்ட் ரிமைனிங் 7 firms பார்த்தோம்னா லெஸ் தேன் 2 அவுட் ஆஃப் 10 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி பாட்டம் ரேங்கிங்ல இருக்கிறது வந்து ஊபர், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாட்டம் ரேங்கிங்ல இருக்கு. அதோட ஸ்கோர் லெஸ் தேன் 2 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் இஸ் நோ ஈக்குவலண்ட் டு ஸோ நரேகாக்கு ஈக்குவலண்ட்டாக எதுவும் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் வந்து கண்டிப்பாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அப்படி நியூ ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரும்போது, தட் இஸ் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் கொண்டு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அவர் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிக் ஒர்க் அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஸோ அதை பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதல் வந்து யாருக்குமே இல்லை இன்னும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டடீஸ் எவாலுவேட்டிங் த ஸ்கேல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லெஸ். அதில் இருக்க அந்த ரிசர்ச், அதை பற்றின ரிசர்ச்லாம் வந்து ரொம்ப கம்மி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் நோ அத்தாரிட்டேட்டிவ் எஸ்டிமேட் ஆன் டோட்டல் நம்பர் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ டோட்டலாக இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லை. அண்ட் தர் இஸ் நோ ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லை கிக் ஒர்க்கர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்சர்ன்ஸ்லாம் டெஃபினட்டாக இருக்குது. ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் அந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஃபார்மலைஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லேபர் பிளாட்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேபர் பிளாட்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ தட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காம்பன்சேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அண்ட் டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து கிடைக்கும். லைக் இந்த லேபர் பிளாட்ஃபார்மில் போய் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக அந்த லேபர் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க பீப்புளை. லைக் தே டோன்ட் ஹாவ் டு வேஸ்ட் மணி த்ரூ சம் அதர் மீன்ஸ் ஃபார் ஹையரிங் த ஒர்க்கர்ஸ். அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தனி ஒரு அமௌண்ட் தரணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த லேபர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போய் கிக் ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாகவே அதுலேருந்து வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணும் வேர் ஃபர்ம்ஸ் வுட் மோர் லைக்லி டு கோஆப்ரேட் வித் த ஸ்டேட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கிக் ஒர்க்கர்ஸ், குவாலிட்டி கிக்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி இதுதான். ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எதுவுமே யாரும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, லைக் எக்கனாமிக் ரெக்கவரி பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்கிறத வந்து இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நரேகா கூட கம்பேர் பண்ணுறாங்க. நரேகானால கண்டிப்பாக வந்து அதோட அவுட்புட் நம்பர் ஆஃப் பீப்புள் பர்சன் ஒர்க்கிங் டேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதே வந்து இந்தியன் சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது, ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. ஸோ நிறைய பேர் தே ஹேவ் லெஃப்ட் அ ஜாப் அண்ட் இப்போ வந்து கிக் ஒர்க்கர்ஸ் தான் இட்ஸ் நியூ ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கிக் ஒர்க்கர்ஸ் பற்றின ஒரு சர்வே தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நியூ ஃபார்ம் ஆஃப் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து கொண்டு வந்தால் அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ணால் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறதா. இது ஒரு லேபர் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுலேருந்து டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஹையர் பண்ணிக்கலாம், விச் வில் ரெடியூஸ் த காஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆல்சோ ஃபார் ஹையரிங் த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஒரு ஏபிள் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் this particular article. And next one is about the Vietnam ஓட ரைஸ் பற்றி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியட்நாம் ஓட பேடி கல்டிவேஷன், தட் இஸ் இந்த ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து லாஸ்ட் டிகேட் இல்லாமல் இப்போ ரீசண்டாக வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியானதோட அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அங்கே இருக்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ், ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ரிலையிங் ஆன் இந்தியா ஃபார் தி ரைஸ். ஸோ இந்தியாவிலேருந்து ரைஸ் வந்து வியட்நாம் அண்ட் தாய்லாந்து அதுக்கெலாம் வந்து போயிட்டுருக்கு. ஃபார் இட் இஸ் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஜான் அண்ட் ஃபெப் மந்த்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வியட்நாம் வந்து 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். அவங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து டொமஸ்டிக் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு பை த வியட்நாமிஸ் ரைஸ். ஸோ தே ஆர் த வியட்நாம் கவர்மெண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் இந்தியா ஃபார் தி ரைஸ் இம்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் பற்றி. இது வந்து இந்த லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டிகேட்லேயே வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் வியட்நாமோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா,
ஹனாய் தான் வந்து கேபிட்டல். அண்ட் நார்த்தில் பார்த்தோன்னா சைனா பார்டர் பண்ணுது. அண்ட் இதோட வெஸ்ட் சைட் பார்த்தோன்னா லாவோஸ், கம்போடியா. அண்ட் ஈஸ்ட் சைட் பார்த்தோன்னா ஈஸ்ட் அண்ட் சவுத்துலலாம் வந்து சவுத் சைனா சி தான் வந்து பார்டர் பண்ணுது. சைனா ஆன் தி டாப். இந்த சைடு ஈஸ்ட் பார்த்தோன்னா சவுத் சைனா சி பார்டர் பண்ணுது. அண்ட் இட்ஸ் அ கோஸ்டல் கண்ட்ரி. ஹனாய் த கேபிட்டல். வெஸ்டர்ன் சைடு வந்து லாவோஸ், கம்போடியா. அதோட ட்ரைனேஜ் மீகாங் ரிவர் ட்ரைனேஜ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் கரண்ட் அஃபேர். அண்ட் இது வியட்நாம்ங்கிறது இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட். இது வந்து ஐ திங்க் இம்பார்ட்டன்ட். திங்க் ஒரு தடவை கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் யார் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு. வியட்நாம் வாஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஆல்சோ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் these are the articles for today's current affairs analysis. Thank you.